ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தற்போது தேமுதிக அறிவித்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றதாக அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது தேமுதிகவும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் யாரும் களமிறக்கப் போவதில்லை என்பதை அந்த கட்சி தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றதாக பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் தற்பொழுது அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுவரை தமிழ்நாடு தேர்தலில் நடக்காத ஒரு தேர்தலாக கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றதாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். கடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட தேமுதிக தற்போது போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தற்பொழுது தேமுதிக அறிவித்திருக்கிறது. அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தற்போது புறக்கணித்துள்ளது. கடந்த இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு 1432 வாக்குகள் மட்டுமே கிடைத்திருந்தது. இந்த சூழலில்தான் தற்பொழுது தேமுதிக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. முன்னதாக அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் தேமுதிக தம்முடைய கட்சி நிலைப்பாட்டை தற்போது அறிவித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதை தேமுதிக தற்பொழுது தன்னுடைய நிலைப்பாட்டாக தெரிவித்திருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 1432 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார். 1% கூட வாக்கு பெற முடியாமல் கடந்த இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைந்த தேமுதிக தற்போது இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 1% கூட வாக்கு பெற முடியாமல் கடந்த இடைத்தேர்தலில் படு தோல்வி அடைந்த நிலையில் தற்போது இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த கட்சியை தொடர்ந்து தற்போது தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட போது 1% கூட வாக்கு பெற முடியாத நிலைக்கு தேமுதிக தள்ளப்பட்டிருந்தது. அதனை கருத்தில் கொண்டே இதுபோன்ற ஒரு முடிவுக்கு தற்போது தேமுதிக தள்ளப்பட்டிருக்கிறது. 1432 வாக்குகள் மட்டுமே கடந்த முறை இடைத்தேர்தல் நடைபெற்ற போது தேமுதிகவால் பெற முடிந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தற்போது புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்திருக்கிறது. முன்னதாக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த கட்சி தொடர்ந்து தேமுதிகவும் தற்போது இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.